ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜுஹாரா புகாரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது அண்மையில் அவர் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், பெயர் அளவிலும் சொல்லலாம், சிராஸ் யூனுஸ் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். அப்போ அவர் அவருடைய நான் இப்படி நிறைய கேள்விகள் கேட்கும்போது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டுட்டார். எங்களோட முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு ராமலிங்கம் சந்திரசேகர்கிட்ட போய் சொல்லலாமா? எங்களோட முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு சாவித்ரி பவல்ராஜ்கிட்ட போய் சொல்லலாமா? நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேபினெட்டில் யார் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்கிறாங்களோ ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அப்போ அதுக்கான பதில் என்னிடமும் இல்லை. உண்மையிலேயே மேடம், எத்தனையோ அரசாங்கங்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு கேபினெட் அமைச்சு பதவியை கொடுத்தது. முஸ்லீம் கலாச்சார அமைச்சு என்று ஒன்று உருவாக்கி அதே போன்று இந்து கலாச்சாரத்துக்கும் இப்பொழுது ஒருத்தரும் இல்லை. இந்து கலாச்சார திணைக்களம், இந்து கலாச்சார அமைச்சர் என்று ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் இருந்தாங்க, சில அரசாங்கத்தில் இல்லை. ஆனால் முஸ்லீம்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற்றவர் தான் அனுரகுமார் திசாநாயக்க தற்போதைய ஜனாதிபதி. அதே போன்று முஸ்லீம்கள் தாராளமாக வாக்களித்தார்கள் கடந்த தேர்தலில். காரணம், அவர்கள் 2023, 22 போன்ற காலகட்டங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த பலவிதமான பிரச்சனைகள் அவர்கள் மனதை பாதித்தது முஸ்லீம்கள். ஆகவே அவர்களது முடிவை எடுத்தார்கள். சரி, 2023ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஒரு முடிவை எடுத்தார்கள். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்வதற்கு ஆதரவு அளித்தார். ஆனால் ஏன் நீங்கள் அந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர் என்ற ரீதியில் ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கேபினெட் அமைச்சரை நியமிக்க முடியும்? கடந்த காலங்களில் இவங்க பல கட்சிகளோடு சேர்ந்து எங்களோட முஸ்லீம் அமைச்சர்கள் பேசி அமைச்சுகள் எடுத்தாங்க. நீங்கள் சொல்கிறது சரி, கடந்த ஆட்சி செய்தவங்க எல்லாம் எங்களோட முஸ்லீம்களை போய் கொண்டு போயிட்டு கேபினெட் அமைச்சு இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அமைச்சில் இருந்துட்டு இவங்க எந்த உரிமைகளை வெண்டு கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கு மேடம். ஆனால் இப்போ எங்கட முஸ்லீம்கள் அப்படிங்கிற வரும்போது ஏன் எங்கட அமைச்சர் ஒரு இல்லைங்கிற கேள்வி வரணும். இல்லை, நான் கேட்குறேன் ஏன் வேணுமன்றது. சரி, ஏன் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் அமைச்சு வேணும்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இந்த பெரும்பான்மை இனத்தோடு தான் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து வரோம். சரியா? அந்த அமைச்சுகளாக இவங்க இருந்த கட்டங்களில் தான் உங்களுக்கு தெரியும் திகன பிரச்சனை வந்தது, ஜனாசாக்கள் எரிப்பு வந்தது, பாஸ்கு யுத்த ஞாயிறு தாக்குதல் வந்தது. இத்தனை அதே மாதிரி 2016 இனவாதம் தலைவிரித்து ஆடிச்சு. 2016 இருந்து உங்களுக்கு தெரியும், சில தேர்தல்கள் எங்களுக்கு எவ்வளோ முஸ்லீம்களுக்கு நிறைய அநீதிகள் இழைத்தாங்க. அந்த நேரங்கள் எல்லாம் எங்களோட முஸ்லீம் அமைச்சர்கள் இந்த கேபினெட்ல இருந்தாங்க இல்லையா? இருந்தார்கள். 20க்கு கையை தூக்கினது யாரு? முஸ்லீம் அமைச்சர்கள். முஸ்லீம் அமைச்சர்கள் தானே 20 கையை தூக்கினாங்க. சரியா? உங்களோட நிலைப்பாடு அதான். முஸ்லீம்கள் இருந்து எங்களுக்கு எந்த உரிமைகளை வெற்றி கொடுத்தாங்கன்னு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு முன்னால் இருந்த நிறைய அமைச்சுகள் இருந்தாங்க. ஏசிய சமீட் மாதிரி ஆட்கள், ஏசிய சமீட் மாதிரி எங்களோட மருகும் அஷ்ரஃப் அவங்க, இவங்களை நாங்கள் பேரிட்டு சொல்லுவோம். அதுக்கு பின்னால் வந்தவங்க இன்றைக்கு எங்களுக்கு எந்த உரிமைகளை வென்று கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை, நாங்கள் தலைக்குனிவை தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மேடம் நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அதாவது இப்போ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் அமைச்சராகிறாங்க. அதாவது கேபினெட் அந்தஸ்து கொடுக்குறாங்க. சாவித்ரி பவல்ராஜ், அதே போன்று ராமலிங்கம் சந்திரசேகர் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் ஒரு கேள்வி அங்கே உருவாகுது, தமிழர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும்போது ஏன் முஸ்லீம்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை? அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வருது, அப்படி அனுபவசாலிகள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வி ஒன்று வருது. டாக்டர் ரிஸ்வி சாலி அவர் ஒரு அனுபவசாலி. இப்போ முனீர் முலாஃபர் அவருக்கு பிரதி அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது, ஏன் அந்த திறமையானவர்கள் இல்லையா என்ற கேள்வி. அதில் தான் இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள சில ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது குற்றச்சாட்டுன்னு சொல்கிறத விட இது ஒரு விதமான அது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிரிவினைவாதத்தை இவங்க உருவாக்குறாங்க. ஏன்னு சொன்னால் நேற்று கூட சுதந்திர தினத்தில் ஜனாதிபதி அவங்க சொல்கிறாங்க, இனிமேலைக்கு இந்த நாட்டில் இனவாதத்துக்கு, மதவாதத்துக்கு, பிரிவினைவாதத்துக்கு எல்லாம் சரி, அவர் சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வேறு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, அவங்க ஆட்சிக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகி முடிஞ்சு இப்போ இந்த 2வது வருடம் நாங்கள் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இதுவரையில் இவங்க காட்டின அந்த பூதாகரமான பிரச்சனை எதுவுமே நாங்கள் சந்திக்கவில்லை. இப்போ இவங்க என்னென்னமோ சொன்னாங்க, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்னால் இந்த 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 உடுப்பை கூட எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, தள்ள தொப்பி போடலன்னு சொன்னாங்க, தாடி வைக்கலன்னு சொன்னாங்க, பள்ளியில சொன்னாங்க, எத்தனையோ பல இந்த
பிரச்சாரங்கள் செய்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த வருஷம் நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தது, உண்மையா அப்படி நடக்குமா, அப்படி பார்க்கல எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு முஸ்லீம் வந்து தான் எங்களோட பிரச்சனை தீர்க்கணுமன்றது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்று சொன்னால் இது ஒரு நாடு, இந்த நாட்டில் எங்களுடைய சகோதரினம் தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களால எங்களுக்கு அநீதி ஒன்று நடக்குதான்ற கேள்வி தான் வரணும். அப்படி ஒரு அநீதி வந்தேன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கேள்வி சரி, நாங்கள் அதுக்காக வேண்டி போராடுவோம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் முஸ்லீம் அமைச்சர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் எங்களோட முஸ்லீம் அமைச்சரை நாங்கள் உட்கார வச்சு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு வரவு செலவு திட்டத்தை ஆதரிச்சேன்னு சொல்லி என்ன தூக்கி வெளியில் தள்ளுறாங்கன்னு சொன்னால் இவங்கக்கிட்ட நாங்கள் முஸ்லீம்களோட உரிமைகளை எப்படி போயிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறது? இப்போ இது முஸ்லீம்களோட தேவைகள் தானே. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு மையவாடி மாதம்பேட்டில், அது வந்து முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம். என்று சொன்னால் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், பொது சுசான பூமிக்கு தான் முனிசிபலால் எங்களுக்கு அலோகேட் ஆகும். முஸ்லீம்களோட மையவாடிகள் வந்து ப்ரைவேட், அது எங்களோட தனவந்தர்கள் அப்படித்தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணி. அது நாளைக்கு மாளிகாவத்தில் இருக்கிறது ப்ரைவேட். ப்ரைவேட், கவர்மெண்ட் இல்லை. அப்போ ப்ரைவேட் தான் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்குது. சரியா, முனிசிபலுக்கு அது சம்மந்தம் இல்லை. அது பள்ளியிட காணி, மாளிகாவத்த பேரியல் வந்து எங்களோட கிராண்ட் மாஸ்கோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு மேயர் மேடம் என்ன செய்கிறாங்க, அவங்களோட யூஎஸ்எஸ் ஃபண்டால் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த மாதம்பேட்டி மையவாடியில் நாங்கள் இந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டோம். எங்களோட எலோகேஷன் அதுக்கு போதாமல் போடிச்சு. அப்போ அவங்களோட யூஎஸ்எஸ் ஃபண்டால் அவங்க அந்த எலோகேஷனை போட்டு இப்போ அங்கே வேலை நடந்துட்டு இருக்குது. இது மக்களுக்கான ஒரு பாதின்னு சொல்கிறதுல இது தான் நாங்கள் சொல்லுவோம், இது மக்களுக்கானது. இது எந்த கட்சி சார்பானது ஒன்று இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த ப்ரீ ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு அவங்களோட ஃபுட் கொடுப்பாங்க, அதுக்கு அவங்க கூட்டினாங்க காசு. அதில் படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் மார்க்கு 10,000 இருந்து அவங்களுக்கு கூட்டினாங்க. டீச்சர்ஸ் மார்க்கு, ப்ரீ ஸ்கூல் படிச்சுக்கூட டீச்சர்ஸ் மார்க்கு. இந்த மாதிரி பல வகை. மற்றது இறந்து போனவங்களுக்கு எல்லாம் ஒரு 7,500 அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது இறந்து போனவங்க உங்களுக்கு தெரியும், அந்த இது பண்ணுவாங்க, ஆதாகனை பண்ணு சொல்லுவோமே, அதுக்கு பெரிய அமௌண்ட் ஓடணும். அவங்களாங்களோ 15,000 போடணும், அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணினாங்க. அதெல்லாம் இந்த வரவு சட்ட திட்டத்தில் இருப்பதாக கூட ஒரு மாநகர சபை உறுப்பினர் இங்கே சொன்னார். நிச்சயமாக. அப்போ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாதிட்டு அவங்க கொண்டு வந்து நாங்களும் சேர்ந்து இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் தோக்கடிக்கிறீங்கன்னு சொன்னால், முக்கியமாக எங்களை முஸ்லீம் காங்கிரஸ் இதுக்கு எதிர்க்குதுன்னு சொன்னால், அப்போ அவங்க மக்களுக்கான ஆட்சி செய்கிறாங்க இல்லைன்றதை அவங்களே எங்கே காட்டிட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்னதுக்கு முஸ்லீம் தலைவர் மாறு? அது உங்களுடைய நிலைப்பாடு. அதாவது முஸ்லீம்களுக்கான உரிமையை இதுவரை பெற்றுக் கொடுக்காதவர்கள் ஏன் கேபினெட் அமைச்சர்களாக வர வேணும்? சரி, அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கட்சியில் இடைநீக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இடைநீக்கப்பட்டதாக அவர்கள் அறிவித்தார். விளக்கம் கேட்டாங்க. எனக்கு 7 நாள் கால அவகாசம் கொடுத்து விளக்கம் கேட்டாங்க. நான் 7வது நாள் அவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். மறுத்ததை அடுத்து நான் அடுத்த நாள் அவங்களுக்கு நான் ஒரு தடை, இடைக்கால தடை உத்தரவு நான் ஸ்டே ஆர்டர் கோர்ட்டில் வாங்கி வழக்கு போகுது, வழக்கு இருக்குது. அதாவது இப்போ அவங்களால உங்களை வந்து கட்சியிலேருந்து வெளியேற்ற ஏழாண்டு நாங்கள் உத்தரவோடு எடுத்திருக்கிறோம். சரி, அப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கனால அது அதிகமாக நம்ம பேச முடியாது. இருந்தாலும் கட்சி என்ற ரீதியில் அவர்கள் எடுத்த முடிவு சரி என்று ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா அந்த கட்சியால் தானே அவங்க எலெக்ஷனில் நின்றாங்க, ஸோ அவங்க செஞ்சது தவறு என்று ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. அந்த ஒரு தரப்பினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தவறுன்னு சொல்கிறவங்க. ஆமாம், தவறுன்னு சொல்கிறேன். அவங்க எதை வச்சு தவறு ஏன்னு சொன்னால், இந்த தவறுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட தெரியாது நான் செஞ்ச தவறு என்னன்றது. சரியா, இன்னொரு கட்சிக்கு, அதாவது கட்சி மாறி இருந்தான் நான், அது தவறு அவங்க சொல்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கட்சியோட இந்த கட்சியை வெளில வைக்கிறதுன்னு சொன்னால், அப்போ நான் செஞ்சிருந்தா தவறு. இது வந்து ஒரு பாதி, இது ஒரு மக்களுக்கு, அதுவும் இது ஒரு கொழும்பு 1லிருந்து 15 வரையில ஒரு மாநகர சபை எல்லைக்குள்ளே நடந்த ஒரு பாதி. இதுக்கு நான் ஒரு மக்களுக்காக வேண்டி நான் கொடுத்த இந்த அது ஓட்டர் இவங்க எது பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கே இன்னும் சரியான ஒரு விளப்பம் இல்லை. என்னடா எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க கதைக்கிறாங்களே தவிர உண்மையான நிலப்பாடு அவங்களுக்கு தெரியுமா, அவங்களே சொல்லுவாங்க நான் செய்தது சரின்னு சொல்லி. சரி, இப்படி இருக்க நேரம் புகாரி அவர்களே, திருமதி, என்னென்னா இப்போ முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை நான் கேட்கணும் இருந்தேன். இப்போ ஒரு கட்சி வந்து நாளைக்கு பாதையீடு நடக்குது, நாளைக்கு ஓட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு முதல் நாள் கட்சியின் நிலைப்பாடை சொல்லுவாங்க. நீங்கள் இதற்கு எதிர்த்து தான் வாக்களிக்கணும்,
நீங்கள் இதற்கு ஆதரவாக வாக்களிக்கணும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி ஒரு நிலைப்பாடை இந்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக உங்களிடம் சொன்னாங்களா? இல்லை, அவங்க அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கல. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் கொழும்புல தனிச்சு தான் போட்டிட்டோம். அப்போ அவங்களுடைய தீர்மானங்களும் தனிச்சு தான் எடுக்கணும். தனிச்சு தானே எடுக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் வந்து யாரோடையும் சேர்ந்து இணைஞ்சு நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு வர இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் போட்டிட்டு 4 மரம் சின்னத்தில் 4 ஆசனங்கள் பெற்றெடுத்து, அதில் ஒருத்தர் சகோதரர் அனாஸ் அவங்க தான் தொகுதியை வெண்டாங்க. மற்றவங்க யாருமே தொகுதி வெல்ல இல்லை. அவங்க தொகுதி வெண்டத்தோட மற்றது வந்து 3 சீட்டு வந்து போனஸ் ஆசனம் தான் 3. அப்போ எல்லாம் 4. அப்போ நாங்கள் தனித்து போட்டிட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கி, உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னொரு கட்சியிலேருந்து வெளியே வந்து எனக்கு இன்னும் நிறைய எதிர்ப்பு, அந்த ப்ரெஷர் எல்லாம் நாங்கள் சந்திச்சு நாங்கள் ஒரு 100 ஓட்டு வாங்கியிருந்தாலும் அது 1000 ஓட்டுக்கு சமம். எங்களோட லீடரே அதை சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு சுனாமி மாதிரி செயல்பட்டு முடியுது. அவங்களையும் மீறி நாங்கள் ஒரு 4 சீட் கொழும்புல எடுத்தோம்னு சொன்னால் அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க நிறைய 10 வருஷத்துக்கு பிறகு களம் இறங்கிக்கிறாங்க கொழும்புல. அட்ரஸே இல்லாமல் இருந்த ஒரு காலம் முஸ்லீம் காங்கிரஸ் கொழும்புல. ஆகவே அந்த சொல்லப்போனால் அந்த வாடி வதங்கி இருந்த ஒரு மரத்தை நாங்கள் தண்ணி ஊற்றி செழிப்படைய செஞ்சோம். நாங்கள் எங்களால் அதை செழிப்படைய வச்ச எங்களை இன்றைக்கு அவங்க விரலை நீட்டி எங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உண்மையிலே அதாவது எங்கள் விடயத்திலையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அவர் இறைவன் உதவி செய்வான், எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உதவி செய்வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொழும்பிலே இலைகளெல்லாம் விழுந்து கிளைகளெல்லாம் முறிந்து வாடி இருந்த மரத்திற்கு உயிர் கொடுத்தவங்க தான் அந்த அழகான அந்த விடயத்தை சொல்லியிருந்தாங்க. சரி, தொடர்ச்சியாக பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.